ஜனாதிபதி தேர்தல்ல கடைசி கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். இந்த அடிப்படையில எல்லா மாவட்டங்கள்லயும் எடுக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில எத்தனை பேர் யார் யாரெல்லாம் எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட் ஒன்று வரப்போகுது. அதுக்கு முன்னால கண்டி மாவட்டத்தில் மொத்தமாக கடைசியாக நமக்கு கிடைக்கப்பட்ட இதுக்கு பிறகு அங்கே வாக்கெல்லாம் என்றதுக்கெல்லாம் இல்லை, கடைசி ரிசல்ட் என்ன அப்படின்றத கண்டியை முதலாக பார்த்துட்டு நான் கடைசியில் மற்றவங்க யார் யாரெல்லாம் முதலாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டி மாவட்டத்தில் வந்துட்டு மொத்தமான வாக்குகள் 11,399 மொத்த வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் மக்கள் இடப்பட்ட வாக்குகள் 9,57,659 வாக்குகள் மக்களால் இடப்பட்டிருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 24,153 இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகள் 9,33,516 வாக்குகள் எடுத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 3,94,534 வாக்குகளை கண்டி மாவட்டத்தில் பெற்று 142.26 என்ற சதவீத அடிப்படையில் அவர் முன்னிலையில் இருக்கின்றார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 3,23,998 வாக்குகளை பெற்று 134.71 என்கின்ற சதவீத அடிப்படையில் அவர் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 1,62,707 வாக்குகளை பெற்று 117.43 என்ற அடிப்படையில் அவர் மூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்ட அந்த சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 19,403 வாக்குகளை பெற்று 102.08 என்ற அடிப்படையில் சதவீத அடிப்படையில் அவர் நான்காவது இடத்தில் பெற்றுக்கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடிப்படையாக வைத்து யார் யார் எவ்வாறான தகவல் ரிசல்ட்டை பெற்றிருக்காங்க அப்படின்றத நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அதில் முதலாக இடம் பிடிக்கிறவங்களுக்கு பின்னால் நம்ம ரிவர்ஸில் இருந்து போவோமா முன்னுக்கு இருந்து வருவோமான்னு பார்த்தா இல்லை, முன்னுக்கு இருந்தே தான் நாங்கள் போவோம். இதில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது யாருன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 56,34,915 வாக்குகளை மொத்தமாக இலங்கையில் நாடளாவிய ரீதியில் பெற்று 142.31 என்ற சதவீத அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 43,63,035 வாக்குகளை பெற்று 132.76 என்ற சதவீத அடிப்படையில் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று மூன்றாவது இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 22,99,767 வாக்குகளை பெற்று 17.27 என்ற சதவீத அடிப்படையில் அவர் மூன்றாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கின்றார். அதே போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 3,42,781 வாக்குகளை பெற்று 102.57 என்ற சதவீத அடிப்படையில் அவர் நான்காவது இடத்தை பெற்றுக்கொண்ட அந்த சந்தர்ப்பத்தில் அரியநேத்திரன் அவர்கள் 2,26,343 வாக்குகளை பெற்று 101.7 சதவீத அடிப்படையில் அவர் ஐந்தாவது இடத்தை பெற்றுக்கொண்டதோடு திலீப் ஜெயவீர் அவர்கள் 1,22,396 வாக்குகளை பெற்று 100.92 என்ற சதவிகித அடிப்படையில் இந்த வாக்குகள் அமைந்திருந்ததோடு நாடளாவிய ரீதியில் எடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முதலாவதாக முன்னிலையில் இருப்பவர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள். கிட்டத்தட்ட அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அதிகமாக பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறது நான் காணக்கூடியதாக இருக்குது. இனி எது எவ்வாறாக இருந்தாலும் இதில் பிரதானமாக வந்த இருவரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு விருப்ப வாக்குகளின் மூலமாக அடுத்த ஜனாதிபதி யார் என்றது தெரிவு செய்யப்படும். எனவே மக்களை காத்திருங்கள். மற்றும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.